நீ ஒரு தேவகுமாரன், நீ ஒரு தேவகுமாரத்தி. தேவன் உங்கள் மேல் கிருபையாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் ஒரு ரட்சகன். 2025க்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்கள் என்றைக்கு ஒரு தேவகுமாரன் தேவகுமாரத்தி என்று உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ, தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஒரு வீட்டுக்குள்ள கால் வைத்த உடனே அங்கே இருக்கிற அசுத்தாவிகள் விலகி ஓடும். உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, எதிர்காலத்துக்கு இயேசு உங்களுக்குள் இருக்கிறபடினாலே, நீங்கள் ஒரு தேவகுமாரத்தியாய், நீங்கள் தேவகுமாரர்களாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து உனக்கு பொக்கிஷம் வரும். பொக்கிஷத்திலிருந்து வரும், பரலோக பொக்கிஷத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நம்பர் 1, the purpose. எல்லாரும் சொல்லுங்க, purpose. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சத்துருடைய கிரியைகளை அழிக்க வந்திருக்கிறீங்க. இரண்டாவது, provision. உங்களுடைய provision தேவனால் வரும். உங்களுடைய பொருளாதாரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் உங்களுக்கு தேவையெல்லாம் அவரே ப்ரொவைட் பண்ணுவார். உங்களுக்கு பரலோகத்திலிருந்து எல்லாம் வருகிறது. ஹல்லேலூயா. provision from God. உங்களுடைய protection, உங்களுடைய பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கு protection இருக்கிறது. உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்களுக்கு தேவ பிரசன்னம் இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் உங்களோடு வரும். தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், தேவகுமாரா தேவகுமாரா எனக்காய் எழும்பிடு. நீ எழுந்தா அலைகள் அடங்கும், நீ பார்த்தா புயலும் மறையும். நீ எழுந்தா ஆவிகள் அடங்கும், நீ பார்த்தா பேய்கள் ஓடும். தேவகுமாரா தேவகுமாரா எனக்காய் எழுந்திடு. இயேசுவை போலவே நீங்களும் நானும் தேவகுமாரர்களாய் தேவகுமார்த்திகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேல் 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 ஹல்லேலூயா. இயேசு இருப்பதால் பயம் இல்லை, இயேசு இருப்பதால் தோல்வி இல்லை. இயேசு இருப்பதால் பயம் இல்லை, பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை. தோல்வி இல்லை தோல்வி இல்லை தோல்வி இல்லை. நான் பாடுறதை திருப்பி பாடுங்க. இயேசு இருப்பதால் பயம் இல்லை, ஓ இயேசு இருப்பதால் தோல்வி இல்லை. இயேசு இருப்பதால் பயம் இல்லை, பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை. எனக்கு தோல்வி இல்லை தோல்வி இல்லை தோல்வி இல்லை. எனக்கு ஜெயம் 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 ஜெயம். Hallelujah, 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 oh hallelujah, 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 hallelujah. நாளைய தினத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஆமென். இயேசு இருக்கிறார். புயல் அடிக்கட்டும், மூழ்கிற நிலைமைக்கு கூட படகு வரலாம். முதலாவது இயேசு மூழ்க மாட்டார், நானும் மூழ்க மாட்டேன். ஹல்லேலூயா. கடல் காற்று வீசட்டும், இயேசுதான் என்னுடைய நங்கூரம். ஹல்லேலூயா. காற்று வீசட்டும், அந்த கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் எங்க அப்பா இருக்கிறார். லல்லல்லல்லல்லா மம மாரராதுலா. நல்ல கரங்களை தட்டி, எனது நங்கூரம் எங்க டாடி இருக்கிறார். எனது நங்கூரம் எங்க அப்பா இருக்கிறார். லல்லல்லல்லா. ஆமென். பிரைஸ் காட். ஒரு இடத்துல போன உடனே பாடல் வருது அப்படின்னா அங்க தேவ பிரசன்னம் நிறைத்திருக்கிறது, நிறைத்து கொண்டிருக்கிறது. சில இடத்துல போய் பாடுறதுக்கே பெரிய பாடா இருக்கும், ஆனால் இங்க வந்த உடனே தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. நல்ல கரங்களை தொட்டி அவருக்கு ஒரு மித்தம் கொடுத்து ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை கொடுத்தார். என்ன வசனம் வந்துச்சுன்னா, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். கவனிங்க, கன்னி மரியாள் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. திடீரென்று தேவதூதன் வருகிறார். தேவதூதன் வந்து மரியாளை பார்த்து சொல்றார், மரியாளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பாக்கியவதி, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய். இங்கிலீஷ்ல அத வாஸ்தா என்ன சொல்லுதுன்னா, God has found a delight in you.
இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவன் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். தேவதூதன் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாக போகிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். உடனே மரியாள் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? How is it possible? I am still a virgin. நான் இன்னும் கன்னிகையாத்தான் இருக்கிறேன், இது முடியாது. தேவதூதன் சொல்கிறார், முடியாது என்று நீ எதை சொல்லுகிறாயோ, ஹல்லேலூயா, அந்த விஷயத்தில் என்ன பண்ணுவார்? கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் வருவார். The Spirit of God will come upon you. இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும். அவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் சகல பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார். உன்னதமானவருடைய பலம், இங்கிலீஷ்ல போட்டுக்குது, the power of the most high God will hover over you, shadow over you. உங்கள் மேல் அவர் நிழலிடுவார். இது எப்படி அப்படின்னா, ஒரு கோழி தன் முட்டையின் மேலே உட்கார்ந்து இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேலே வருவார். உன்னதமானுடைய பலம் அவள் மேல் நிழலிடும். a cloud of glory, ஒரு மகிமையின் மேகம் நிழலிடுமா. அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. எப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும், எப்பொழுது ஒன்று புதிதாய் பிறக்கும், எப்போது ஒரு புதிய ஊழியம் ஆரம்பிக்கும், தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் வந்து அவர் அசைவாட, அவருடைய மேகம் நிழலிட, அவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கும் போது நமக்குள்ளே ஒன்று உருவாகிறது. Something unique, something supernatural is being conceived in our spirit when we sit and wait upon the Lord and His presence. தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய ஆவியானவர் நம்மேல் அசைவாடுவார். அவருடைய mighty power, உன்னதமானுடைய பலம் நம்மேல் நிழலிடும். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்றார், நீ வந்து என்னுடைய பிரசன்னத்தில் அமர்ந்துரு. நீ என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது மரியாளுக்கு நடந்தது போல அற்புதம் நடக்கும். அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அப்படி என்றால் பரிசுத்தமான ஒன்று பிறக்கப் போகிறது. அவருக்கு பெயர் தேவகுமாரன். எல்லாரும் சொல்லுங்க, தேவகுமாரன். எப்படி பிறக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். அவருடைய பவர் அவங்களுக்குள்ள போகுது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த அம்மா சொல்றாங்க, இது எப்படி முடியும்? முடியாதை முடிய செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆகாதது என்று தள்ளின கல்லை மூளைக்கே தலைக்கல்லாய் மாற்றி மேலே கொண்டு வந்து உட்கார வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதில் நம்ம பார்க்கலாம், தேவனுடைய குமாரனை முதற்பேரான குமாரனாக வைத்து இந்த அண்ட சராசரங்களும் சிருஷ்டிகளும் என்ன எதிர்பார்க்கிறனா, தேவனுடைய குமாரர்கள் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் தேவனுடைய குமாரர்களை உண்டாக்க வெளிப்படுத்துவதற்கு வெளிப்பட செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 28 நீங்கள் 34 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய குமாரன் தான் முதற்பேரான குமாரனா. இயேசு கிறிஸ்துவை முதல் குமாரனாக இந்த உலகத்திற்கு தேவனுடைய குமாரனாக கொண்டு வந்து அவரை போலவே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, இயேசுவை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஒரிஜினல் திட்டம். The very first plan of God is to bring the family of God. தேவனுடைய ஒரு குடும்பத்தை கொண்டு வரணும். அதற்கு இயேசு தலைவராக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா?
ஹல்லேலூயா. ஸோ முதல்ல ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து தன்னுடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதி ஒரு மனிதனாக உருவாக்கி அவர்களை குடும்பமாக கொண்டு வந்து ஆவிக்குரிய ஒரு குடும்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். தேவனுடைய திட்டம் உடைக்கப்படவில்லை. ஒருவேளை சாத்தான் அதை இடையில வந்து பண்ணியிருக்கலாம், ஆனால் தேவன் நினைத்ததை அவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. எனவே இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாயிற்று. எனவே தான் மரியாள் மூலமாக இந்த உலகத்திற்கு இயேசுவை அனுப்பி, ஹல்லேலூயா, தேவகுமாரனை அனுப்பி அவர் மூலம் அநேக தேவகுமாரர்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த தலைப்பு சொன்னா தேவகுமாரன். தேவகுமாரன் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அவர் பிறந்தது பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். அவருடைய சுபாவம், அவருடைய பார்வை, அவருடைய நேச்சர் எல்லாமே தேவனுடைய அபிஷேகத்தால் இருந்து தேவனை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரும்போது அவன் சொன்னான், இந்த பழத்தை சாப்பிட்டா தேவனை மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏற்கனவே அவர்கள் தேவனை போலவே தான் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சாயலை இழந்து போனபடினாலே, அந்த தேவனோடு இந்த உறவை இழந்து போனபடினாலே ஒரு தேவகுமாரன் அல்ல, அவர் என்னுடைய மகனை மூத்த தேவகுமாரனாக வைத்து எல்லாரையும் தேவகுமாரர்களாய் தேவகுமார்த்திகளாய் நான் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆதாம் ஏவாளை அவன் கொல்ல பார்த்தான். அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உடைக்க வந்தான். ஆனால் தேவன் கோடிக்கணக்கான தேவகுமாரர்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு தேவனுடைய சாயலாகவே இருக்கிறார். He was the image of God. இயேசுவை பார்த்தா தேவனை பார்த்த மாதிரி. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவான் 14 நீங்கள் வாசிக்கலாம். என்னை பார்த்தா தேவனை பார்த்தது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். ஸோ இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இயேசு தேவனை பிரதிபலித்தார். இப்போ தேவனுடைய திட்டம் என்னவென்றால் எல்லாரும் தேவகுமாரர்களாக இருக்க வேண்டும், தேவகுமார்த்திகளாக இருக்க வேண்டும். இப்போ இந்த தேவகுமாரன் எப்படி பிறக்கிறார்? பரிசுத்த ஆவியினாலே. இயேசு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3-6 வரை வாசிக்கும் போது அங்கே நிக்கோதேமு என்கிறதான ஒரு மனுஷன் வருகிறார், பரிசேயன். இயேசுவிடத்தில் பேசும்போது அவர் சொல்றார், பரிசுத்த ஆவியினாலே நீ பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இயேசு பிறக்கிறது பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் பிறக்கிறார். மரியாள் தேவதூதனிடத்திலே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லும் போது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இந்த வார்த்தை மரியாளுக்குள்ளே போய் தேவனுடைய ஆவியானவர் அசைவாட அங்கே இயேசு உருவாகிறார். அதன் பின்பு அவர் வெளிப்படுகிறார். இதே போல ஒருவன் இயேசுவே எனக்குள் வாரும், நீங்க எப்போ இயேசப்பா எனக்குள்ள வாங்க நீங்க சொன்னீங்களோ அன்றைக்கு தேவனுடைய ஆவியான உங்கள் மேல அசைவாட நீங்க இயேசுவே எனக்குள் வாங்க, நீரே தெய்வம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரராய் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசித்தா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இதுதான் நியூ கிரியேஷன் அல்லது நியூ கிரீச்சர் சொல்றோம். இயேசு ஒரு புதிய சிருஷ்டி. அதுவரை பிறந்திராத மாதிரி ஒரு புதிய சிருஷ்டியாக இயேசு பிறந்தார். இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா, இயேசுவை போலவே நீங்களும் நானும் தேவகுமாரர்களாய் தேவகுமார்த்திகளாய் இருக்கிறோம். 1985ஆம் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி என் வீட்டிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். திடீரென்று தேவனுடைய கரம் என் கழுத்தில் மேல் வந்து ஒரு தள்ளு தள்ளிச்சு. அப்படியே முழங்கால் போட்டு 1 மணி நேரம் கதறி அழுது, இயேசுவே எனக்குள் வாரும் என்று நான் சொன்னேன். கண்களை மூடி இருக்கும்போது ஒரு பிரகாசமான ஒளி எனக்குள் வந்தது. இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசு உள்ள வந்ததிலிருந்து இன்று வரை அவர் எனக்குள் வாழ்கிறதை நான் உணர முடிகிறது. இயேசு ஒருவனுக்குள் வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையவே புதுசாக மாற்றிடுறார், நியூ கிரியேஷன். அதன் பின்பு அவன் பழைய சிருஷ்டி அல்ல, இந்த சரீரத்திலே வாழ்கிறோம், ஆனால் உள்ளே இருக்கிறது பரலோக சிருஷ்டி. இயேசுவை போலவே ஒரு தேவகுமாரனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம எப்படி பிறக்கிறோம் தெரியுமா? புது சிருஷ்டி பரிசுத்த ஆவியானவராலும்
தேவனுடைய வார்த்தையினால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 19, 23 2 வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டால், ஒரு பாவியை தேவன் பரிசுத்தவானாய் மாற்றுகிறார், ஒரு புது சிருஷ்டியாய் இயேசுவை போல மாற்றுகிறார். எப்படி? அவருடைய ரத்தம், குற்றமில்லாத விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி ஆவிக்கு ஜீவனை கொடுத்து, அந்த ஆவியிலே தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியும் இணைந்து ஒரு புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஆவி ஒரு நியூ கிரியேஷன், ஒரு புது சிருஷ்டியாய் மாறும்போது பரிசுத்த ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ள வந்து வாழ்கிறார். நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் 1 கொரிந்தியர் 6:17 படி ஒன்றாக மாறிவிட்டு நாம் தேவனோடு இசைந்து விடுகிறோம். இனி நாம் தனிமையாகவில்லை. ஹல்லேலூயா. உண்மையை சொல்லட்டுமா? நம்ம யாருமே தனிமை கிடையாது. we are connected with God. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம். இதுதான் புது சிருஷ்டி, இதுதான் தேவகுமாரன். தேவகுமாரனுடைய நோக்கம் என்ன? இயேசு எதற்கு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார்? இயேசு குழந்தையாக, உங்களுக்கு தெரியும், அவர் பிறந்தார், அவரை பாதுகாக்கிறாங்க, தேவதூதர்கள் வருகிறார்கள். இன்னொன்று சொல்லட்டுமா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு குழந்தை போல உருவாக்கப்படுகிறது. இந்த குழந்தை வளர வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும். தேவ தூதர்கள் அங்குமிங்கும் ஓடி, ஹல்லேலூயா, இயேசு பிறக்கும் போதே, பிறக்கிறதுக்கு முன்னதாக தேவதூதன் வருகிறார். இயேசு பிறந்த உடனே மந்தை மேய்ப்பர்களுக்கு லூக்கா 2:10 நீங்க வாசித்தால், தேவதூதர்கள், லட்சக்கணக்கான தேவதூதர்கள் தோன்றி, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஒரு பெரிய நல்ல செய்தி, குட் நியூஸ், a great joy, ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்றைக்கு இயேசு எனக்குள் உங்களுக்குள் வந்தாரோ அன்றைக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். தேவன் நம்மை, தேவனுக்கு, இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு தேவகுமாரனாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவகுமாரன் வளர வேண்டும், ஆவியிலே நிரம்ப வேண்டும், வசனத்தால் நிரம்ப வேண்டும். அப்பொழுது இயேசுவை போல எழும்ப முடியும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15-16 வரை, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். they are the sons of God. சின்ன பிள்ளை மாதிரி 1 கொரிந்தியர் 3:1 பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை பற்றி சொல்லுகிறது. மாம்சத்தில் வாழ்கிறவர்கள் எப்போது சண்டை, கோபம், அடிபிடி, கோல் சொல்லுதல், பொறாமை, போட்டி, இதை சொல்லி அதை சொல்லி, அங்கே உள்ளது இங்கே சொல்லி, எல்லாம் நெகட்டிவ். இதெல்லாம் சாதாரண ஒரு லோ லைஃப், மாம்ச வாழ்க்கை. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். நான் ஒரு தேவகுமாரன். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டவன், நான் தேவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்னுடைய நோக்கமே வேற. I am born in this world for a greater cause and a purpose. நான் இந்த உலகத்தில் பிறந்தது தேவனுடைய நோக்கத்தை, பெரிய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக. இயேசு பிறந்தார் என்று நம்ம என்ஜாய் பண்றோம். எதற்கு? there is a purpose. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, தேவகுமாரன் எதற்கு வெளிப்பட்டார்? பிசாசின் கிரியைகளை அழிக்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு தேவகுமாரன், நீ ஒரு தேவகுமாரத்தி. ஹல்லேலூயா. தேவகுமாரன் பிறந்த உடனே அவருக்கு எல்லாமே பரலோகத்திலிருந்து தான் வருகிறது, சப்ளை. தேவகுமாரன் அப்படின்னு பிறந்த உடனே தேவ தூதர்கள் வந்துடுறாங்க. நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுக்குன்னு தேவ தூதர்களை கர்த்தர் அசைன் பண்ணி விட்டுட்டார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆதாரம் இருக்கிறது. உங்களுடைய தேவ தூதர்கள் பிதாவின் முகத்தை எப்போதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ நீங்க பிறந்த உடனே நீங்க ஒரு தேவ குமாரனாய் பிறக்கிறீங்க. full of God. எல்லாரும் சொல்லுங்க, முழுவதும் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, ஆமென். இந்த ஆவியில முழுசுமா ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே, நம்முடைய மனதுக்குள்ளே, உணர்ச்சிகளுக்குள்ளே, சிந்தனைக்குள்ளே, நம்முடைய சரீரத்துக்குள்ளே முழுசுமா வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த தேவகுமாரன், நான் ஏற்கனவே சொன்ன பரிசுத்த ஆவியினாலும் வசனத்தினாலும் பிறந்த ஒரு புது சிருஷ்டியாக பிறக்கிறார். அதை போலவே தான் நாமும் பிறக்கிறோம். இயேசுவுக்கு என்ன பவர் இருக்குதோ, இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ, வல்லமை இருக்கிறதோ, அற்புதங்கள், அடையாளங்கள், பலன் இருக்கிறதோ, நேச்சர் இருக்கிறதோ, அதே போல அபிஷேகத்தை, அதிகாரத்தை, வல்லமையை கர்த்தர் ஒவ்வொரு தேவகுமாரனுக்கும், ஒவ்வொரு தேவகுமாரத்திற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நீங்கள் ஒரு தேவகுமாரனாய் எழும்ப வேண்டும். பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நீங்கள் இருக்கிற இடத்துல எதற்கு இருக்கிறீர்கள் என்றால் சத்துருடைய கிரியைகளை அழிக்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு தேவகுமாரன், நான் ஒரு தேவகுமாரத்தி. அசுத்த ஆவியின் வல்லமையை உடைக்க, சாபங்களை முறிக்க, சத்துருடைய வல்லமைகளை அழிக்க நான் பிறந்து வந்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுவார்,
தேவகுமாரா தேவகுமாரா எழும்பி நில்லுப்பா, தேவகுமாரா தேவகுமாரா எனக்காய் எழும்பிடு. நீ எழுந்தா அலைகள் அடங்கும், நீ பார்த்தா புயலும் மறையும். நீ எழுந்தா ஆவிகள் அடங்கும், நீ பார்த்தா பேய்கள் ஓடும். தேவகுமாரா தேவகுமாரா எனக்காய் எழுந்திடு. ஓ தேவகுமாரா. நம்ம இயேசு மட்டும் தேவகுமாரன் சொல்றோம். அவர் the son of God. அவர் தான் ஒரே பேரான தேவகுமாரன். அவரோடு சேர்ந்து நம்ம எல்லாம் சகோதரர்கள், sons of God. Hallelujah. ஹஷோலோ பிரகட்டலே பிரபி. நம்பர் 1 the purpose. எல்லாரும் சொல்லுங்க purpose. பக்கத்துல அவங்கள சொல்லுங்க, நீங்க ஒரு தேவகுமாரன் தேவகுமாரத்தி, உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு பர்பஸோடு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க. எதற்கு நம்மை பிறக்க வைத்தார் என்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்க, வியாதியஸ்தவர்களை சுகமாக்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4:24 நீங்க வாசித்து பார்த்தா, இயேசு அவரிடத்துல வந்த எல்லாரும் பிணியாளிகளையும், எபிலெப்டிக் பீப்புள், அதாவது சந்திர ரோகிகள், பேரலிட்டிக், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ், எல்லா வியாதிகளையும் சுகமாக்கினார். லூக்கா 4:40-43 பார்த்தீங்களா? அவர் சொல்ற, இதுக்கு தான் நான் வந்தேன். நீங்க எதற்காக பிறந்தீங்க அப்படிங்கிற ஒரு பர்பஸ் தெரிஞ்சா உங்களுடைய வாழ்க்கை வீணல்ல. இனி நாம் கவலையில வாழப்போகிறது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. தேவனுடைய குமாரனுடைய திட்டம் இயேசுவை போல எழும்புவது. ஆமென். என்ன எழும்புறது என்றால், இயேசுவை போல எழும்பி அற்புதங்களை செய்வது, இயேசுவை போல எழும்பி அடையாளங்களை செய்வது. இயேசுக்கு தெரியும், நான் பிறந்து வந்தது நோக்கமே இதுதான், பிசாசுகளை துரத்த, பிணியாளிகளை சுகமாக்க. நான் ஒரு இரட்சகனாய் பிறந்திருக்கிறேன். இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு பெரிய நற்செய்தியை கொண்டு வர பிறந்திருக்கிறார். நீங்கள் ஒரு இரட்சகன். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ரட்சகி, ராட்சசி இல்ல, ரட்சகி. நீங்க ஒரு வீட்டுல போய் கால் வச்சா அந்த வீட்டுல ரட்சிப்பு. அந்த வீட்டுல கட்டில படுத்துறவர்கள் எழும்ப போகிறார்கள். 2025க்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்கள் என்றைக்கு ஒரு தேவகுமாரன் தேவகுமார்த்தி என்று உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ, தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஒரு வீட்டுக்குள்ள கால் வைத்த உடனே அங்கே இருக்கிற அசுத்தாவிகள் விலகி ஓடும். கட்டில் கடையாய் இருக்கிறவர்கள் எழும்புவார்கள். வியாதிகள் சுகமாகும். கடனின் தரித்திரத்தில் இருக்கிறவருடைய கடன் முறியும். கடன் கொடுக்கிறவர்களாய் எழும்புவார்கள். உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சும்மா இல்லை, நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகளை நீங்களே அழிக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவிகளின் வல்லமைகளை உடைக்க வேண்டும். நீங்க போற ஏரியா, நீங்க நடந்து போகும்போது அசுத்தாவிகள் விலகி போகும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு தேவகுமாரன், இயேசுவை போல பிறந்திருக்கிறேன். ஆவியில் பிறந்தவன், வார்த்தையினாலே பிறந்தவன். உங்களுக்கு சாப்பாடு எது தெரியுமா? சிக்கன் பிரியாணி இல்லை, அது சரீரத்துக்கு. ஆவிக்கு மனுஷன் வார்த்தையினால் பிழைப்பான், அப்பத்தினாலே மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாப்பாடு நமக்கு சங்கீதம், நீதிமொழிகள், மத்தேயு, மாற்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம இன்னையிலிருந்து வசனத்துக்குள்ள நம்ம போக போக ஆவிக்குள் நிரம்ப நிரம்ப, ஆவியில நீங்கள் ஒரு ஜைஜாண்டிக்கா நீங்க எழும்புவீங்க. ஆவியில நீங்க எழும்பி விட்டால் பிசாசுக்கு பயம் இல்லை, அசுத்த ஆவிகளுக்கு பயம் இல்லை. நம்பர் 1, உங்களுடைய திட்டமே, உங்களை அழைத்ததே பிசாசின் கிரியை அழிக்க. இயேசு பிறந்தது சொன்னாரு, எல்லாருக்கும் பெரிய நற்செய்தி, மிகுந்த சந்தோஷம். கொஞ்சம் சந்தோஷம் இல்லை. சிலருக்கு பணம் வந்த உடனே ஏடிஎம்ல ரூபாயை ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி 31ஆம் தேதி எடுத்த உடனே அப்படி ஒரு ஜாய் சந்தோஷம் வரும். அது அப்படியே 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சு நிலா வளர் பிறை தேய்பிறை மாதிரி போகும். நம்முடைய சந்தோஷம் ஏடிஎம்மில் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஒன்னே ஒன்று சொல்றேன், தேவனுடைய குமாரன் உங்களுக்குள்ள பிறந்துட்டார்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானிகள் வருகிறார்கள். ஒரு ஞானி, 2 ஞானி அல்ல, எத்தனையோ பேர், ஒவ்வொருத்தரும் ஒன்ன சொல்றாங்க. என்னோட பைபிள் சொல்லுது ஞானிகள் ப்ளூரல், நிறைய பேர் வந்து பைபிள்ல சொல்லுது, they open their treasures. அவங்க பர்ஸை திறக்கல,
அவங்க ட்ரெஷர் பொக்கிஷங்களை திறந்து முதலாவது கொடுத்தது கோல்ட். ஹல்லேலூயா. அடுத்தது கொடுத்தது தூபவர்க்கம். நெக்ஸ்ட் வெள்ளைப்போளம். இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. நம்ம நினைச்சிட கோல்டுன்னு ஒரு 5 கிராம், இந்த பிறந்த குழந்தைக்கு போடுவாங்களா 1 கிராம். நம்முடைய மைண்ட்லாம் அப்படிதான். ஆனா பைபிள் சொல்லுது பொக்கிஷங்களை எல்லாருமே திறந்திருக்கிறாங்க. வாவ், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் காஸ்ட்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மைண்ட் மாறணும். இயேசு ரொம்ப காஸ்ட்லிங்க. பிறந்த உடனே வருது அவருக்கு கோல்டு, ஃபர்ஸ்ட் கோல்டு வருது. ஹல்லேலூயா. ஐயோ, கோல்டை பூரா கொண்டு போய் அடைமான கடையில வச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், நீ திருப்புவே. ஆமென். இயேசு பிறந்த உங்களுக்குள்ள தேவன் பிறந்திருக்கிறாருங்க. அது பிறந்தத உடனே கோல்டு வருது. ப்ரொவிஷன். உங்களுடைய ப்ரொவிஷன் தேவனால் வரும். உங்களுடைய பொருளாதாரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு சாப்பாடு தேவனால் வரும். இயேசு பிறந்தார்னு கேள்விப்பட்ட உடனே அவர் நட்சத்திரத்தை பார்த்து ஏற்கனவே வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் வந்து கிழக்கிலிருந்து வந்து அவர் எங்கே, ராஜா எங்கே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கேட்டு பொக்கிஷங்களை கொடுக்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, எதிர்காலத்துக்கு இயேசு உங்களுக்குள் இருக்கிறபடினாலே, நீங்கள் ஒரு தேவ குமாரத்தியாய், நீங்கள் தேவ குமாரர்களாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து உனக்கு பொக்கிஷம் வரும். பொக்கிஷத்திலிருந்து வரும். பரலோக பொக்கிஷத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ப்ரொடெக்ஷன், உங்களுடைய பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. இயேசு பிறந்த பின்பு இயேசுவை கொலை செய்ய ஏரோது தேடுவான்னு சொல்லி தேவதூதன் செய்தி கொண்டு வந்து எகிப்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றார். தேவதூதன் பாதுகாப்பு. உங்களுக்கு என்று தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பாதுகாக்க இருக்கிறார்கள். நம்பர் 1, யூ ஹேவ் a purpose. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்னுடைய தேவையை சந்திக்க தேவன் இருக்கிறார். என்னை பாதுகாக்க தூதர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க ஒரு தேவகுமாரன்? நீங்க தேவகுமாரன்கிறவருடைய வல்லமை நீங்க பார்க்க வேண்டும். இயேசு படகுல போய் கொண்டிருக்கிறாரு. மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். அங்க இயேசு படகுல போயிட்டு இருக்கும்போது தூக்கம். திடீரென்று ஒரு புயல் வந்த உடனே எல்லா சீஷர்களும் கதறுகிறாங்க. தண்ணி உள்ள வந்துச்சு, மூழ்க போகிறோம். இயேசுவை போய் எழுப்புறாங்க. இயேசு எழும்பி நின்னுட்டு, காற்றே இறையாதே, கடலே அமைதியாயிரு. தேவகுமாரனாக நீங்கள் எழும்ப வேண்டும். இந்த 2025 நீங்கள் தேவகுமாரர்களாக எழும்ப வேண்டும். எழும்பி பிசாசை அதட்ட வேண்டும். ஆமென். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்ச ஒரு மகன் வருகிறான். இயேசு பிசாசை அதட்டினார். You have to rebuke the devil. Take authority. தேவகுமாரன் என்ற அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்க தேவனோடு நடக்க வேண்டும், தேவனோடு நெருங்கி பழக வேண்டும், தேவ ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். இயேசு தேவ ஆவியினால் நிறைந்தவராய். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 4 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தால், தேவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். உங்களுக்கு எனக்கு தேவன் பரிசுத்த ஆவியின் ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். இரவும் பகலும் ஆவியில் நிரம்ப வேண்டும். அந்நிய பாஷை, வசனம், இதனால் நீ நிரம்பும் பொழுது உங்களுடைய தேவகுமாரனுடைய வல்லமை வெளிப்படும். நீங்க எழும்புவீங்க, பிசாசு கீழே அடங்கும். உங்களுக்கு தேவைகளை கத்த கொண்டு வந்து தருவார். உங்களை பாதுகாக்க தேவ தூதர்கள் இருப்பார்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு, தேவன் அவரோட கூட இருந்தபடியினால். தேவன் உங்களை ரட்சித்தது உண்டானால், அபிஷேகித்தது உண்டானால், நீங்கள் தேவனால் பிறந்தவர்களானால், தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தேவன் அவரோட கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவரையும், சுகமாக்குகிறவரையும் சுற்றி தெரிந்தார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். 1 யோவான் 3:1 நீங்கள் சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், தேவன் இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். என்னுடைய அப்பா ஹிந்து பூஜாரியா இருந்தாங்க. 1950 அவங்க கோயில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ள சத்தம் கேட்டுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கனவின் வழியாய் பேசுவா, கலக்கம் நீங்க பேசுவா, கோயிலுக்குள்ளும் பேசுவா, கோயிலாய் உன்னை மாற்றுவார். தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. தெய்வம் இயேசு
நம்மோடு பேசுவார், நமக்கு சந்தோஷமே. இயேசு பேசினாருங்க. அன்னைக்கு கொண்டு போய் சாவியை கோயிலில் மாட்டினாங்க. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சங்கரன் கோயிலுக்கு போகும்போது அது பார்ப்போம். எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்கிறாங்க, இதில் தான் நான் பூஜை பண்ணுவேன். சும்மா சாதாரண நின்றுட்டு அப்படியே பூஜை பண்ணுறதில்ல. காலமாக 3 மணிக்கு எழும்பி ஈர துண்டை கட்டிட்டு போய் பூ பறிச்சுட்டு வந்து உட்கார்ந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி, டூ மச் பக்தி. வேதம் சொல்லுகிறது 3ஆம் சங்கீதம் 3ல் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் பக்தியா இருக்கிறீர்களா? நீங்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் பேசினார், இயேசு உள்ள வந்தார். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக எழும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த ஊருக்கே இவங்களை இயேசுன்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் இயேசு, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு குட்டி இயேசு போல இருக்கிறேன். இயேசு அவர் பெரியவர், நீங்க எல்லாம் குட்டி. இப்போ அந்த பாருங்க, டெல்வினை கொண்டு வாங்க சீக்கிரம். இவர் தான், இவர் இந்த டெல்வினுடைய தகப்பன், கரெக்டா? ஹலோ. இப்போ இவர் வந்து இவரை என்னை போல இருக்கிறான்னு சொன்னா இவருக்கு கோபம் வருமா? சொல்லாட்டா தான் கோபம் வரும். பிரதர், டெல்வின் உங்களை மாதிரியே இருக்கான்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா இல்லை ஜாய் வருமா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரியே இல்லை பிரதர் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும், அதிகமாக. ஓ, இவருக்கு ரொம்ப கோபம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் என் பையன் இயேசு, உடனே இயேசுவை போல இயேசு நம்மளை ரட்சித்த உடனே இங்க வந்து நிக்கிறார் ஜீசஸ். ஃபாதர்கிட்ட சொல்லுவார், இவன் எப்படி இருக்கிறான், நெகேமியா எப்படி இருக்கிறான்? உங்களை மாதிரி தான் இருக்கிறான். உங்களை பார்த்த உடனே ஃபாதர் என்ன சொல்லணும், ஏய் ஜீசஸ் மாதிரியே இருக்கிறாங்க இவங்க. பிசாசுக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியுமா? பிசாசுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர், நான் அப்படிதான் இருக்கிறேன். பிசாசு மாதிரி இல்லை, இயேசுவை தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சோ தேவன் வேத வாக்கியமும் மாறாது இருக்கேன்னு சொல்லி இருக்குது. இயேசு சொன்னார் அவர். அப்படின்னா நீங்கள் நான் இப்ப இயேசு மாதிரி இருக்கிறோன்னு 1 யோவான் 4:17 சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும். இந்த டெல்வின் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, டாடி உங்களை போல நான் இருக்கணும், உம்மை போலாக்கும், டாடி உங்களை போலாக்கும். உடனே ஏய் நீ என் பையன்தான், என் ஜீனி உனக்குள் இருக்குது. ஹல்லேலூயா. Thank you brother, God bless you. எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க நீங்க தேவகுமாரர்கள்? இந்த ஒன்றை சொல்ல தான் நான் ஓடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவகுமாரன், இயேசுவை போல தான் இருக்கிறேன். உங்க மனசு சொல்லும், நீ இல்ல, நீ இயேசுவை போல, நீ ஒரு பாவி. இல்ல, போயா. இயேசு எனக்குள் வந்தார், நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி. அப்படி ரத்தம் என்னை சுத்திகரித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவகுமாரன் வளரணும், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை நான் உட்கார வச்சுட்டு, ஃபாதர் பார்த்து சொல்ல, நான் இயேசுவை உட்கார வச்சுட்டு சிங்காசனத்தில், இனி நீ தான் எழும்பணும். தேவகுமாரன் வெளிப்பட்டார், தேவகுமாரன் வெளிப்பட்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தேவகுமாரன் பிறக்க போகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே பிசாசு நடுங்க ஆரம்பித்தார். தேவகுமாரன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே பிசாசு நடுங்கினான். அந்த நகரமே கலங்கிற்று. உங்களுக்குள்ளே தேவகுமாரன் பிறந்திருக்கிறார். தேவகுமாரன் அவர் வாழ்கிறார். பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:45 சொல்லுகிறது, முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம், பிந்தின ஆதாம் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். வேதம் 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியா நம்மேல் இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். எனவே தேவகுமாரனாக வெளிப்பட செய்வதற்காக உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். நீங்க தேவகுமாரன், தேவகுமார்த்தி ஆனால் உங்களை கர்த்தர் காஸ்ட்லியா வச்சிருக்கிறார். விசுவாசிங்க, எதிர்பாருங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் நம்ம வாழ வேண்டும். இயேசுடைய விசுவாசம் உங்கள் விசுவாசம், இயேசுடைய அபிஷேகம் உங்களுடைய அபிஷேகம், இயேசுடைய வல்லமை உங்களுடைய வல்லமை, இயேசுடைய பரிசுத்தம் உங்களுடைய பரிசுத்தம். இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். நீங்க அவரோட வாழ்க. இந்த இடத்திலிருந்து போகும்போது சொல்லுங்க, நான் ஒரு தேவகுமாரன். I am a son of God. I am a daughter of God. I want to just live like Jesus. இயேசுவை போல வாழ விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களுடைய பிக்சரை மாத்துங்க. When you change your picture, you change your future. When you change your thought, when you change your sight, உடைய பார்வையை மாற்றும் பொழுது எதிர்காலமே மாறுகிறது. வாழும் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய தேவகுமாரர்களை வாழ்கிறீர்கள். அதுதான் தேவனுடைய டிசையரா.
ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யாரை தேவன் முதல்ல அறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 29 வாசிக்கலாம். உங்களை அறிந்தவர், முன் அறிந்தவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களை அபிஷேகித்து நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். உங்களை அபிஷேகித்து நீதிமானாய் மாற்றினவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு வல்லமை வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பிசாசு தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒருவரும் விரோதமாய் நிற்க முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ ஒரு தேவகுமாரன், நீ ஒரு யோசுவா. நீ யோசுவா என்றாலே இயேசு ரட்சகர் என்ற அர்த்தம். யூ ஆர் a son of God. நீங்க ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் ஒரு தேவகுமாரன், சத்துருடைய கிரியைகளை அழிக்க வந்திருக்கிறீங்க. ஆமென். இனி பாவத்துக்கும் மாம்சத்துக்கும் நேரம் இல்லை. இனி பிசாசுக்கு நேரம் இல்லை. வியாதியோடு போராட நேரம் இல்லை. தேவனுடைய குமாரன், உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இரண்டாவது, தேவன் உங்களுக்கு தேவையெல்லாம் அவரே ப்ரொவைட் பண்ணுவார். உங்களுக்கு பரலோகத்திலிருந்து எல்லாம் வருகிறது. ஹல்லேலூயா. ப்ரொவிஷன் ஃப்ரம் காட். உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்களுக்கு தேவ பிரசன்னம் இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் உங்களோடு வரும். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. தண்ணீரை கடந்திடும் போதும், அக்கினியில் நடந்திடும் போதும், தண்ணீரை கடந்திடும் போதும், அக்கினியில் நடந்திடும் போதும், மூழ்காமல் வேகாமல் இருந்திட நீயும் விலகாமல் இருப்பேன் உன்னுடன் நானே. மூழ்காமல் வேகாமல் இருந்திட நீயும் விலகாமல் இருப்பேன் உன்னுடன் நானே. நீ என் மகன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்ல, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், தேவகுமாரன். உன்னுடைய பிரசன்னம், ஆண்டுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். நான் தேவனுடைய குமாரன். நான் ஒரு சின்ன ஜெபத்துக்குள்ள உங்களை வழி நடத்துறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நான் தேவகுமாரனாக, நல்ல சத்தமா கத்தி சொல்லுங்க, நான் தேவகுமாரனாக, நான் தேவகுமாரத்தியாக எழும்பி இந்த உலகத்திலே உங்களுக்காய் இயேசுவை போல வாழ விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை கழுவி சகல பாவங்களை நீக்கி பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புவீராக. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க, பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்று முதல் தேவகுமாரனாய் எழும்ப என்னை தருகிறேன்.